1, 2, 3, come on. ஜவ்வரிசியில் உப்புமா செய்கிறதுங்க. இது மாதிரி ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசின்னு கடையில் கிடைக்கும். சின்ன சின்னதாக இருக்கும் மணி மணியாக. இதை எடுத்து முதல் நாள் நைட்டு நீங்கள் ஊற வச்சிடணும் தண்ணியில். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி 1 கிளாஸுனால் பாசிப்பருப்பு 1/4 கிளாஸ் போடணும். குக்கரில் போட்டு நல்லா குழைவாக வேக வச்சுக்கலாங்க. ஒரு 2 விசில் கொடுக்கலாம். இது பாசிப்பருப்பு நல்லா பொங்காமல் வேகிறதுக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இது குக்கரை மூடி வச்சு 2 விசில் கொடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சுருக்கோம். நல்லா 2 விசில் கொடுத்து குழைவாக வேக வச்சுக்கணுங்க. இப்போ அதுக்கு மத்தியில் பாருங்கள், இதுக்கு தேவையான பொருட்கள். ஜவ்வரிசி முதல் நாள் நைட்டை ஊற வச்சுக்கிட்டேன். நீங்கள் காலையில் நைட் செய்யணுன்னா காலையில் கூட ஊற வைக்கலாம். 8 ஹவர்ஸ் நல்லா ஊறணும். நல்லா கழுவிட்டு ஜவ்வரிசி நல்லா நிறைய தண்ணியில் முழுங்குற அளவுக்கும் ஊற்றி, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக இந்த 2 விரல் அளவு கோடுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றி வைங்க. இந்த 2 இன்ச்சுக்கு ஊற்றி நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறி அந்த தண்ணி பூராவுமே கரெக்டாக ஊறி இருக்கும். இப்போ அதுலேயே எங்கள் இதுக்கு தேவையான உப்பும் போட்டு ஆட் பண்ணி வச்சுடுங்க. நிலக்கடலை தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் பிரியந்தான், வேணும்னா இந்த வெஜிடபிள்ஸும் போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த கேரட் கொஞ்சம் வச்சுருக்கேன் துருவி. காரத்துக்கு ரெட் சில்லி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா பிரியப்படுறவங்க பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் புளி, தக்காளிக்கு பதிலாக எலுமிச்சம்பழம். இப்போ கேஸ் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். அந்த தண்ணி கொஞ்சம் பருப்பு முழுங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுனா போதும். கரெக்டாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது தனியாக இப்படி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா குழைவாக வெந்திருக்கு. உருவம் தெரியாமல் இருக்கணும். கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. ரசத்துக்கு எதுக்காவது நீங்கள் குழம்புக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக பாருங்கள், இது மாதிரி நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 குழி கரண்டி ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த நிலக்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நிலக்கடலை ஆப்ஷன் தான், எங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாங்க. நல்லாயிருக்கும். நடுவில் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாபுதானா கிச்சடிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் நார்த்து சைடெல்லாம். இந்த சில்லியை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க. இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். இந்த சாபுதானா கிச்சடியில் நிறையா வெரைட்டிஸ் செய்யலாங்க. சாபுதானாவில் இனிப்பு கிச்சடியும் செய்யலாம். சாபுதானாவிலேயே தயிர் ஊற்றி தயிர் சாதம் சாபுதானான்னு சொல்லி அது ஒரு வெரைட்டி செய்யலாங்க. சாபுதானாவில் வடை சுடலாம். சாபுதானா வடைன்னு சொல்லி அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது மாதிரி சாபுதானாவில் நிறையா டிஷ்ஷஸ் செய்யலாங்க. இது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இது டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி நாங்கள் சாபுதானா அடிக்கடி செஞ்சு பசி எடுக்கிற டைமெல்லாம் இதை சாப்பிட்டுடலாங்க. நல்லா பசி தாங்கும். இப்போ கேரட் துருவலும் போட்டுக்கிட்டேன். இதில் 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். இதுக்கு சைட் டிஷ் தொட்டுக்கிறதுக்கு நாங்கள் தேங்காய் சட்னி, ரொம்ப கெட்டி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த கேரட்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதில் 1 பிஞ்சு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் இந்த பாசி பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோமில்ல, பாசி பருப்பு ஐட்டம் எது சேர்த்துனாலும் கொஞ்சமாக பெருங்காய பவுடர் சேர்த்துக்கிட்டால் எங்களுக்கு கேஸ் உபாதை இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த எண்ணெயிலே போட்டுக்கலாம். பருப்பு ஐட்டம் எது செஞ்சாலும் கொஞ்சமாக பெருங்காய பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா ரிலீஃப் கிடைக்கும். இப்போ இந்த வேக வச்ச நல்லா குழைவாக வேக வச்ச பாசி பருப்பையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். ரொம்ப சத்தானதுங்க. இதில் பாசி பருப்பும் சேர்த்துறதுனால ப்ரோட்டீனும் கிடைக்கும்.
கேப்சிகமும் போடலாங்க. இதில் கேப்சிகம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு போட்டிருக்கிறதுனால அந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடலாங்க. இப்போ இதில் வந்து நாங்கள் அந்த ஊற வச்சிருக்கிற அந்த சாபுதானாவை எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், அவ்வளோதான் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸை போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுருந்து நல்லா கிளறி விட்டு, இதெல்லாமே நல்லா சூடாகணும். சாபுதானா வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ஆல்ரெடி நல்லா ஊறி இருக்குது. சாபுதானாவும் அவளும் மட்டும்தாங்க குக்கிங் இல்லாமல் அப்படியே ஊற வச்சு நல்லா கழுவி ஊற வச்சு நாங்கள் சமைக்கிற ஒரே ஒரு டிஷ்ஷு. இப்போ இதில் அந்த லெமன் ஜூஸை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க, அப்புறம் செக் பண்ணிவிட்டு கூட மறுபடியும் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுருந்து பார்க்கலாங்க. 5 நிமிஷம் சிம்லேயே வச்சாச்சு, பார்க்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. எல்லா பக்கமும் நல்லா ஒரே மாதிரி சூடாகிடுச்சு. இப்போ சாபுதானா இது கடைசியாக நாங்கள் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாங்க. அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இந்த கடாய் சூட்லேயே இருந்தால் இன்னும் நல்லா ஆறுன அப்புறம் இன்னும் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இந்த சாபுதானா கிச்சடி. இது மாதிரி நீங்கள்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நான் மறுபடியும் இன்னொரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. வணக்கங்க.